அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் சிவஞான போதம் பயின்று கொண்டு இருக்கின்றோம். தலையாய சைவ சாஸ்திரமான சிவஞான போதம் மெய்கண்டார் அருளியது. முதல் 3 சூத்திரங்களையும் நூற்பாக்களையும் முடித்துவிட்டு 4வது சூத்திரத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். 4வது சூத்திரம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம படைப்புக்கு ஒரு யூசர் மேனுவல், நம்மளோட டேட்டா அனலைசிஸ், அந்த மாதிரி விஷயத்த கூறுறது தான் 4வது சூத்திரம்னு சொல்லியிருந்தேன். இப்போ 4வது சூத்திரத்துக்கு முதல் விளக்கமாக என்ன சொல்கிறாரு மெய்கண்ட நாயனார் அப்படின்னா, முதல்ல அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரணங்கள் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ முதல்ல 36 உடல் தத்துவங்கள் நம்மை பற்றி. இப்போ முதல்ல 3 சூத்திரத்தில் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு, பது என்னன்னா என்ன, பசுனா என்ன, பதினா என்ன, பாசம்னா என்னன்னு ஒவ்வொன்றத்தையும் பிரித்து அடுத்தடுத்து வர சூத்திரங்களை சொல்ல வராங்க. இப்போ நம்ம அந்த பசுவை பற்றிய 36 தத்துவங்களில் உடல் தத்துவங்கள் 36 தத்துவங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதில் நம்ம இதை பற்றி அவர் நமக்கு முன்கூட்டியே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இந்த ஆன்ம தத்துவம் 24ல் உள்ள இருக்கக்கூடிய தத்துவங்களில் 4 தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அந்த கரணங்கள். கரணங்கள் என்றால் கருவி, அந்தம் என்றால் உள்ள ரகசியமாக இருக்கக்கூடிய கருவிகள். எப்படின்னா, கை அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு, காலுன்னா தெரியும், கண்ணுன்னா தெரியும், காதுன்னா தெரியும். பட் இந்த அந்த கரணங்கள் எதுன்னே தெரியாது. ஏன்னா எதுக்குமே இருப்பிடம், சரியான இடம் பொருள் கிடையாது. அது என்னென்ன அந்த அந்த கரணங்கள் 4 அப்படின்னா, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4ம் அந்த கரணங்கள். இந்த 4ம் இங்கிலீஷில் சொல்லணும்னா இந்த 4ம் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஆஃப் மைண்டோட சுச்சுவேஷன், இது எல்லாமே மைண்டில் தான் சொல்லுவாங்க. மனம் அப்படின்ற இந்த முதல் அந்த கரணம் ஒரு விஷயத்தை பற்றுவது. எப்படி இது ஒரு விஷயத்தை பற்றுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரோட்டில் போகிற ஒரு காரை பார்க்குறோம். இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். இந்த புத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பற்ற வேலையை மனம் செஞ்ச உடனே அந்த காரை பற்றிய பர்ஃபெக்ட் டேட்டா, டாப் டு பாட்டம், எங்கே யாரோட மேனுஃபேக்சரிங், எங்கேருந்து வந்தது எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு டேட்டா அனலைஸை எடுத்து கொடுக்கறது புத்தி. இப்போ இந்த பார்த்த விஷயத்துக்கும் நமக்கு கிடைத்த தகவலையும் தாண்டி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை போய் பர்ச்சேஸ் பண்ணணும், அதை பற்றி ஒரு கொட்டேஷன் வாங்கணும், அது செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமா, புதுசாக தான் இருக்குமா, எல்லா தகவலையும் மேற்கொண்டு தேட தூண்டுறதுக்கும் அந்த உந்துதலை தர்றதுக்கு பேர் அகங்காரம்னு சொல்லுவாங்க. 4வது, இப்போ இந்த ரோட்டில் பார்த்த ஒரு காரை பற்றிய தகவல் நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியறதுக்கு முன்னாடி, போன வாரம் டிவியில் நம்ம ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு விளம்பரம் வந்திருக்கும். அந்த விளம்பரத்தில் இந்த கார் வந்திருக்கும். அந்த கார் விளம்பரத்தை அங்கே பார்த்துட்டு அப்படியே விட்டுருப்போம். அங்கே பெருசாக நோட்டீஸ் பெருசாக எக்ஸைட்மெண்ட் நோட்டீஸ் அங்கே கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் சில நாட்கள் கழித்து அதை சாலையில் பார்க்கும்போது உடனடியாக அந்த தகவலை, இந்த டிவியில் வந்தது, இந்த மாதிரி விஷயத்தை அவங்க சொன்னாங்கன்ற இந்த பேக்கப் டேட்டாவை நம்ம எங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை எடுத்து கொடுக்கறதுக்கு முன்கூட்டியே பார்த்து சேமித்து வச்சுருக்க அந்த இடத்திற்கு பெயர் தான் சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பழைய விஷயம், போன வாரம் என்ன நடந்தது, போன மாதம் என்ன நடந்தது, போன வருஷம் என்ன நடந்தது, அந்த தேதியில் என்ன நடந்தது, இந்த தேதியில் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சேமித்து வச்சு அப்பப்போ கடல் அலை போல் அப்படியே உள்ளே வச்சுருந்து அப்பப்போ வெளியே அப்படியே உள்ளே வந்துட்டு இந்த வேலையை சித்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில இதில் அப்படியே அது சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா,
இப்போ இதெல்லாம் நம்மை தாண்டி இந்த உடல் நாம் அல்ல, இந்த மனம் நமக்குள்ள உள்ளது, அந்த காரணமாக இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் நாம் தெளிவுபடுத்தி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அந்த தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு இந்த கரணங்கள் புரிதலை, இதோட வேலைப்பாடும், இது இந்த உடலோட சம்பந்தம் இல்லாத ஒன்று. இப்போ என்னென்னா, நடந்த விஷயங்கள் மாறுதல் ஏற்பட்டு மனம் பற்றது நின்றுச்சுன்னா அது மொத்தமும் நின்றோம். மனம் பற்றதை குறைக்க மொத்ததும் குறைஞ்சி போயிடுன்ற ஒரு சில விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக முதல்ல இந்த முறையை மெய்கண்டார் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்தடுத்த நிலையை தொடருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.